புத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன். இதோ அது குணமாகத்தக்கதாக கட்டப்படுவதில்லை. அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும். எகிப்தியன் யாரு? ஆராதிக்க தடை பண்ணுகிறவன். பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை தன்வசப்படுத்த நினைக்கிறவன், பொருளாதாரத்தை தன்வசப்படுத்த நினைக்கிற பொல்லாத கிரியை, உலகத்தின் ஆவி, இந்த பார்வோனுடைய ஆவி. இந்த எகிப்தியனுடைய நுகத்தை கர்த்தர் முறிப்பாராம். நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்த்தர் நல்லா ஊழியம் செய்யறவருடைய பிள்ளைகள் மொபைல் வச்சு நோண்டிட்டு உட்கார்ந்துருக்கு. எகிப்தினுடைய ஆவி பிள்ளைகளை சூறையாடுது. வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு தன்னுடைய கற்பை இழந்து நிறைய பேர் நிற்கிறாங்க. இன்னைக்கு 90% வாலிப பிள்ளைகள் பாவம் செய்து பார்வோனின் ஆவியிடம் மாட்டிக்கொண்டுதான் தன் வாழ்க்கையை துவங்குகிறார்கள். நிறைய இடத்துல நாங்க கேள்விப்படுறாங்க, ஊழியம் பெருசு இல்லையா? பார்வோன் அவனுடைய நுகத்தை முறிக்க போகிறார் ஆண்டவர். அவருடைய வில்லை முறிக்க போகிறார். அவருடைய புயங்களை முறிக்க போகிறார். கிருபையினால் கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஒருவேளை எந்த கட்டோட நீ உட்கார்ந்தாலும் செய்த மரண கட்டா இருக்கலாம், பாவ கட்டா இருக்கலாம், ஒருவேளை அசிரியன் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், ஒருவேளை பாதாளம் உங்களை கட்டி வைத்திருக்கலாம், அல்லது பிசாசு உங்களை கட்டி வைத்திருக்கலாம். எதுவா இருக்கட்டும், தேவன் கிருபை நிமித்தம், அந்த 107:9 வாசிங்களேன். கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவர்களை துதிப்பார்களாக. கட்டுகளை அறுக்கிற ஒரு அதிசயம், வில்லை முறிக்கிற ஒரு அதிசயம். இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் கொத்தா அனாய்ட் பண்ணப்பட போறீங்க. ஒரு அபிஷேகம், ஒரு தெய்வ தயவு, அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்பட போகிறது. நீ எந்த நிலைமையிலிருந்து வந்திருந்தாலும் சரிதான், நீ எப்படிப்பட்ட ஒரு பலவீனத்திலிருந்து வந்திருந்தாலும் சரிதான், அசரியனுடைய ஆவிகள் முறிக்கப்பட போகிறது. எசபேலுடைய ஆவிகள் முறிக்கப்பட போகிறது. அஸ்ரோத் வல்லமைகள் முறிக்கப்பட போகிறது. பார்வோனின் ஆவிகள் முறிக்கப்பட போகிறது. ஆமானின் சதிகள் முறிக்கப்பட போகிறது. பொல்லாத கிரியைகள் முறிக்கப்பட போகிறது. வேதபாரகன் பரிசுத்தருடைய ஆவியின் கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவைகள் அழிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா, இந்த பலவீனம் என்கிட்ட இருக்கு, அந்த சுகவீனம் என்கிட்ட இருக்கு, அந்த பாவம் என்னால விட முடியல. இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயமாய் முறிக்கப்பட போகிறது. அவைகள் எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். எந்த இடத்துல சரீரத்தில், எந்த இடத்துல பலவீனத்தோட இருக்கிறீங்க, எந்த இடத்துல சுகவீனத்தோட இருக்கிறீங்க? அந்த அம்மா சொல்லுது, கழுத்துல பிரச்சனையோட வந்தேன், ஆவி ஓடுனுச்சு, கழுத்து வலி ஓடுச்சு. சும்மா இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இல்லை. ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். இனி 10 வருஷம் ஆனாலும் நம்ம அந்த கழுத்து வலி வராது. நீ ஆவியை உள்ள விடாத வரைக்கும். நீ வாராசா உள்ள வந்து உட்காரு, நீ அது வந்து உட்காந்து இன்னும் பெருசாலாம் கொண்டு வரும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த கிருபை அவ்வளவு பெருசா இருக்க போதுங்க. இந்த கிருபை அவ்வளவு பெருசா இருக்க போகுது.